ஏற்கனவே அமெரிக்க, நேட்டோ நாடுகளுடைய உறவு ரொம்ப சீர்கெட்டு இருக்கு. அதற்கு இதை விட அதல பாதாளத்திற்கு அது போக முடியாது. இதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நேட்டோ நாடுகள் அத்தனை பேருமே ட்ரம்ப் என்னைக்கு முதல் முறையாக அதிபராக வந்தாரோ அன்னையிலிருந்தே நேட்டோ நாடுகளை பழிச்சிட்டே இருக்கார். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் எங்கள் முதுகில் சவாரி பண்ணுறீங்க அப்படின்றது தான் அவருடைய வாதம். அது உண்மை. அவர்கள் பாதுகாப்புக்காக ஒன்றும் செலவு பண்ணாத அமெரிக்கர்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக செலவு செய்வது நடந்துட்டு இருந்துச்சு. இவர் வந்த பிறகு 2% அவர்களுடைய உள்நாட்டு உற்பத்தியில் அவர்கள் செலவு செய்யணும் பாதுகாப்புக்குன்ட்டு இருந்ததை 5 அதுவே அவங்க பண்ணலை. நிறைய பேர் 5% அவர் உயர்த்தினார். இப்போ கொஞ்சம் பேர் பண்ணுறாங்க. இந்த யுக்ரைன் போருக்கு பிறகு நேட்டோவை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. 2 நாடுகள் அது வரைக்கும் நேட்டோவில் இல்லாத நாடுகள் நேட்டோவில் இணைஞ்சிருக்காங்க. ஸ்வீடன் அதுக்கு முன்னாடி இல்லை, ஃபின்லாண்ட் அதுக்கு முன்னாடி இல்லை. அவர்கள் 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. அதனால் நேட்டோ இதுவரை சந்தித்திராத ஒரு அமெரிக்க அதிபரை, உலகமே இதுவரை சந்தித்திராத ஒரு அமெரிக்க அதிபரை ட்ரம்பிடம் பார்க்கிறது. அதனால் நேட்டோவுக்கு இது ஒரு புதிய பின்னடைவு அப்படின்லாம் இல்லை. ஏற்கனவே ரொம்ப கீழே. ஏன்னா அவர் யுக்ரைன்லேயே அவர்களுடைய கருத்துக்கு அவர் இசையலை. ஜெலன்ஸ்கிக்கு அவர் அனுப்புகிற ஆயுதங்களுக்கு நேட்டோ ஐரோப்பிய ஒன்றியம் அதற்கு பணம் தருது. அந்த மாதிரி அவர் எல்லாத்தையுமே ஒரு பேரமாக, ஒரு டிரான்சாக்ஷனல் லீடர், ஒரு எனக்கு என்ன வரும் இதில், உங்களுக்கு என்ன எவ்வளவு தருவேன் நான், இப்படி ஒரு அனைத்தையும் உறவுகளை, இராஜாங்க உறவுகளை, அரசு முறை உறவுகளை, ராஜதந்திர உறவுகளை, இது எல்லாத்தையுமே அவர் ஒரு பேரமாக மாற்றிவிட்டார். லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் just 4999.